என்னோட ஸ்டூடெண்ட் கிளம்பி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியாத கேள்வியெல்லாம் நான் கேட்கல. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா சயின்ஸ் இன்ஜினியரிங்கா? எல்லோ சிட்டி மீன்ஸ் மஞ்சள் மாநகரம் அக்கா. சரி சரி, அப்போ ஈரோட்டில் வந்து மஞ்சள் ஃபேமஸ் அப்படியா? எனக்கு தெரியாது. சேலத்தில் மாம்பழம் ஃபேமஸ்ன்னு தெரியும். ஈரோட்டில் என்ன ஃபேமஸ்ன்னு எனக்கு தெரியல, அதனால தான் கேட்டேன். எல்லோ சிட்டின்னு என்ன எல்லோ சிட்டின்னு அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குமே மஞ்சள் விளையுற இடம்னா. ஓகே ஓகே. சரி தம்பி, வேலை தேடுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்ல வேலையாகவே கிடைக்கும். உங்களோட படிப்புக்கு ஏற்றபடி மன நிறைவான ஒரு வேலை சீக்கிரமாக கிடைக்கும். நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். சரியா? சிங்கம், என் தங்க பிள்ளை என்னம்மா அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு? அங்கே வா, இங்கே வா, அம்மா கிட்ட வாங்க, வா குட்டிப்பா, அம்மா கிட்ட வாங்க, வாடா இந்தா. சரி தம்பி, பாய், குட் நைட். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. விடுகின்ற பொழுது மிக வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். சரியா? கூடிய சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் மும்பையை சுற்றி பார்க்கறதுக்கு வாங்க. வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய ஷார்ட்ஸுக்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நானும் ஈரோடு வர்றப்ப சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? மும்பை ஃபேமஸ் வடா பாவ். மும்பையில் என்ன தம்பி ஃபேமஸ்? நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடுவோம். அதெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. உருளைக்கிழங்கு போண்டாவை கடலை மாவில் முக்கி பொரிச்சு எடுக்கிறது. உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது இல்லையா நம்ம ஊரில், அதை கடலை மாவு பஜ்ஜி மாவில் முக்கி போடுறது தான் அவங்க வடான்னு சொல்கிறாங்க. நம்ம அதை விட டேஸ்ட்டாகவே பண்ணுவோம். அந்த பாவுன்றது மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு மைக்ரோ ஓவன் வேணும். அது இல்லாமல் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஆனால் அவங்க அதைத்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்கன்னா பாருங்கள். நமக்கு என்ன தான் இருந்தாலும் பச்சை மிளகாயை கடிச்சிக்கிட்டு கஞ்சியை குடித்த டேஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நாம தான் பெஸ்ட்டு தம்பி எப்போவுமே. வாங்க, வடைப்பாவு வீட்டிலே ரெடி பண்ணி தந்துடலாம். வடைப்பாவு, பாவு பாஜி, பானிபூரி இதெல்லாம் நான் வீட்டிலே பண்ணுவேன் பசங்களுக்காக. ஏன்னா வெளியில் உள்ள ஃபுட்டு நான் ஜாஸ்தி கொடுக்க மாட்டேன். விக்னேஷ், வேர் ஆர் யூ? ஈரோடு. ஈரோடுன்னு சொன்னாங்க டேவிட். விக்னேஷ். ஓகே. ஈரோடு பெருந்துறையில் என் ஃப்ரெண்டு இருக்கார். விக்னேஷ் தம்பி, ஈரோடு பெருந்துறையில் வந்து டேவிட்டோட ஃப்ரெண்டு இருக்காராம். உங்களுக்கு தெரிஞ்ச இடமா?